ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் செஸ் வாசம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, முதல்ல நம்ம பிரக்னானந்தா மெக்னஸ் கால்சனுடைய ஒரு டோர்னமெண்ட்ல விளையாண்ட ஒரு கேம் தான் பார்க்க போறோம். ஸோ கண்டிப்பா பார்த்தீங்கன்னா, இந்த கேம் வந்து ரொம்பவே ஒரு சுவாரஸ்யமா இருக்கும். ஒரு பிரமாதமான கேமு. இந்த வீடியோவ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அப்பதான் இதுல வர எல்லா வேரியேஷனையும் உங்களால என்ஜாயும் பண்ண முடியும். ஸோ பிரெக் பார்த்தீங்கன்னா, D4 வந்து ஸ்டார்ட் பண்றாரு. மெக்னஸ் வந்து நைட் F6 வந்து ரெஸ்பாண்ட் பண்றாரு. இந்த இடத்துல இப்ப C4 இப்ப வந்து E6 வந்து ரெஸ்பாண்ட் பண்றாரு மெக்னஸ். இப்ப வந்து நைட் F3 இப்ப D5 இப்ப வந்து நைட்ட வந்து வெளியில கொண்டு வராரு பிரக்னானந்தா. ஸோ இந்த இடத்துல இப்ப வந்து A6 வந்து புஷ் பண்றாரு மேக்னஸ் கால்சனு. ஸோ A6க்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து நார்மலா எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா, பான் டேக்ஸ் பானு, பான் டேக்ஸ் பானு அதுக்கப்புறமா இந்த பிஷப்ப வந்து டெவலப் பண்ணுவாங்க. ஒயிட்டும் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு பிஷப்ப வந்து டெவலப் பண்ணுவாங்க. ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா கன்டின்யூ ஆகும். பட் இந்த இடத்துல வந்து பிரக்னானந்தா என்ன பண்றாருன்னா, கொஞ்சம் டிஃபரெண்ட்டா ப்ளே பண்றாரு. அவருடைய சி-பான வந்து ஃபர்தரா அட்வான்ஸ் பண்றாரு. C5 வந்து ப்ளே பண்றாரு. இப்போ வந்து நைட் C6 வந்து ப்ளே பண்றாரு மேக்னஸ். ஸோ நைட்ட வந்து டெவலப் பண்றாரு. இந்த இடத்துல இப்ப H3. ஸோ H3க்கு அப்புறமா பாருங்க, இப்போ வந்து B6 வந்து புஷ் பண்றாரு. ஸோ இந்த இடத்துல பான்ஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. ஸோ இது வந்து C-Takes B6, C-Takes B6க்கு அப்புறமா இப்போ வந்து பிஷப் F4 வந்து ப்ளே பண்றாரு. சப்போஸ் நைட் நீங்க எடுத்துட்டு வந்து இந்த ஒரு H5 ஸ்கொயர்ல போட்டீங்கன்னா, பிஷப் வந்து நம்ம இங்க வந்து ஹைட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பிஷப் வந்து F4 வந்ததுக்கு அப்புறமா, இப்ப மேக்னஸ் என்ன பண்றாருன்னா, அவருடைய நைட்ட வந்து உள்ள கொண்டு வராரு. நைட் E4. ஸோ இந்த இடத்துல நீங்க சொல்லுங்க, இந்த நைட்ட நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாமா? பண்ணக்கூடாதான்றத நீங்க வீடியோ பாஸ் பண்ணிட்டு செக் பண்ணி பாருங்க. ஆக்சுவலா இந்த இடத்துல நைட்ட எக்ஸ்சேஞ்ச் பண்ணக்கூடாது. பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப பான் டேக்ஸ் நைட்டுக்கு அப்புறமா, இந்த ஒரு சென்டர் பான இந்த நைட் வந்து டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. குயின் அண்ட் நைட். பட் ஒரு டிஃபெண்டர நம்ம வந்து அட்டாக் பண்றோம். அதனால நீங்க ஒரு நைட் நீங்க வெளியில போட்டீங்கன்னா, சென்டர் பான் வந்து ஒயிட்‌டுக்கு போயிடும். அண்ட் அது மட்டும் இல்ல, இப்ப பிளாக்கோடைய பொசிஷன் இந்த இடத்துல ஸ்ட்ராங் ஆயிடும். ஸோ இந்த ஒரு முக்கியமான ரீசன்னால இந்த இடத்துல நம்ம வந்து நைட்ட எக்ஸ்சேஞ்ச் பண்ணக்கூடாது. பிரக்னானந்தாவும் இந்த இடத்துல வந்து நைட்ட எக்ஸ்சேஞ்ச் பண்ணல. அவருடைய சென்டர் பான புஷ் பண்றாரு. இப்ப இந்த ஒரு பிஷப்பையும் பார்த்தீங்கன்னா, ஆக்டிவேட் பண்றாரு. இந்த இடத்துல இப்ப சிம்பிளா என்ன நடக்குதுன்னா, நைட் டெக்ஸ் C3 இப்ப பான் டெக்ஸ் நைட். ஸோ இப்ப பிரக்னானந்தாவுடைய சென்டர் பான்ஸ் வந்து நல்லா இருக்கு. இப்ப வந்து பிஷப் D6 வந்து ப்ளே பண்றாரு மேக்னஸ். ஸோ இந்த இடத்துல பிஷப்பும் எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. ஸோ பிஷப் எக்ஸ்சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா இப்ப வந்து பிஷப் D3. ஸோ பிறகும் பார்த்தீங்கன்னா, அவருடைய லாஸ்ட் மைனர் பீஸ இப்ப வந்து டெவலப் பண்றாரு. இப்ப வந்து மேக்னஸும் அவருடைய லாஸ்ட் மைனர் பீஸ டெவலப் பண்ணிட்டு 2 பேருமே கேசல் பண்றதுக்கு தயாராயிட்டாங்க. இப்ப 2 பேருமே வந்து கேசல் பண்றாங்க. ஸோ இந்த இடத்துல மேக்னஸ் கால்சன் கேசல் பண்ணதுக்கு அப்புறமா, அவருகிட்ட ஒரு சின்ன வீக்னஸ் இருக்கு. பட் அது வீக்னஸ்ன்னு சொல்ல முடியாது. ஒரு 2 பான நம்ம வந்து ஒரே மூல அட்டாக் பண்ணலாம். ஸோ அது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, குயின் B1. ஸோ குயின் B1 மூலியமா நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு இந்த ஒரு முக்கியமான H7 பான அட்டாக் பண்றோம். அண்ட் அது மட்டும் இல்ல, இந்த ஒரு பானையும் நம்ம அட்டாக் பண்றோம் B6 பான. ஸோ ஃபர்ஸ்ட்டு H7 பான் தான் முக்கியம் இல்லையா? அதனால இந்த பான வந்து சேஃப்கார்ட் பண்ணிக்கிறாரு. G6 ப்ளே பண்ணி, இப்ப குயின் டேக்ஸ் B6. ஸோ இந்த இடத்துல பாருங்க, குயின் டேக்ஸ் B6 ப்ளே பண்ணதுக்கு அப்புறமா மேக்னஸ் கால்சனுக்கு ஒரு பான் போயிடுச்சு அப்படின்னு நீங்க நினைக்கலாம். பட் இந்த இடத்துல மேக்னஸ் கால்சனுக்கு வந்து கவுண்டர் அட்டாக் இருக்கு. அது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, ரூக் எஃப் B8. ஸோ இந்த குயின வந்து அட்டாக் பண்றாரு. இப்ப குயின் வந்து ஒரே ஒரு இடத்துக்கு மட்டும் தான் போக முடியும். குயின் C5. ஸோ குயின் C5க்கு அப்புறமா இந்த இடத்துல குயின் எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும். குயின் எக்ஸ்சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறமா இப்ப பிரக்னானந்தாவுடைய பான்ஸ் பாருங்க, இந்த இடத்துல வீக் ஆயிடுச்சு. ஸோ மேக்னஸ் கால்சன் ஒரு பான குடுத்ததுக்காக, இப்ப பிரக்னானந்தாவுடைய பான்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல அதுக்கு காம்பன்சேஷனா டபுளா இருக்கு. பிளஸ் ஐசோலேட்டடாவும் இருக்கு. ஸோ 2 பேர் பொசிஷன்லயும் பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து ஈக்குவலா தான் இருக்கு. ஸோ இந்த இடத்துல நார்மலா இப்ப எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஒரு வீக் பான தான் அட்டாக் பண்ணுவாங்க. ஸோ மேக்னஸ் கால்சனும் ரூக் C8 ப்ளே பண்ணி, இந்த வீக் பானுடைய அதே லைன்ல தான் அவருடைய ரூக்க போட்டிருக்காரு. இப்ப நெக்ஸ்ட் அவரோட நைட்ட மூவ் பண்ணிட்டதுக்கு அப்புறமா இந்த பான்ஸ் எல்லாம் அட்டாக் பண்ணுவாரு. ஸோ ஒன்ஸ் இந்த ஒரு C5 பான் போயிடுச்சுன்னா, C3 பானும் வீக் ஆயிடும். ஸோ இந்த இடத்துல நார்மலா என்ன ப்ளே பண்ணக்கூடிய மூவ் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சி பான வந்து புஷ் பண்ணுவோம். சி பான புஷ் பண்ணி ஒயிட்டுடைய சென்டர் பான நம்ம டிஸ்டர்ப் பண்ணலாம். இந்த இடத்துல இப்ப நைட் எடுத்துட்டு வந்து வெளியில கொண்டு வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த பிஷப் அட்டாக் பண்றோம். பிளஸ் இந்த ஒரு C5 பானுக்கும் இப்ப அட்டாக் வருதுன்னா, ஃபர்ஸ்ட்டு நம்ம பிஷப் வந்து காப்பாத்துவோம். இப்ப வந்து பான் டெக்ஸ் பானு, பிஷப் டெக்ஸ் பானு, அதுக்கப்புறமா இப்ப ரூக் டெக்ஸ் பானுக்கு அப்புறமா இந்த ஒரு பொசிஷன் வந்து ஈக்குவலான ஒரு பொசிஷன நோக்கி தான் போகும். ஓகேங்களா? பட் ஆக்சுவலா பிரக்னானந்தா வந்து இந்த ஒரு பர்ட்டிகுலர் பொசிஷன்ல அவருடைய சி பான புஷ் பண்ணல. கொஞ்சம் வித்தியாசமா அவருடைய சென்டர் பான வந்து புஷ் பண்றாரு. ஸோ சென்டர் பான புஷ் பண்ணி டைரக்ட்டாவே பிளாக்குடைய சென்டர் பான வந்து டிஸ்டர்ப் பண்றாரு. ஸோ பிளாக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு பான வந்து புஷ் பண்ணாலும், அ சி டெக்ஸ் D4 ப்ளே பண்றதுக்கும் ரெடியா இருக்கிறாரு. ஏன்னா நைட்டும் பார்த்தீங்கன்னா, இங்க சூப்பரா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இதுக்கு மேக்னஸ் கால்சன் என்ன ரெஸ்பாண்ட் பண்றாரு பார்த்தீங்கன்னா, சிம்பிளா அவருடைய நைட்ட வந்து பேக்வர்ட்‌க்கு கொண்டு வந்துர்றாரு. நைட் E7 மூலியமா இந்த பானுக்கு வந்து சப்போர்ட் பண்றாரு. இந்த இடத்துல இப்ப பிரக்னானந்தாவா அவருடைய நைட்ட வந்து கேம்குள்ள இப்ப கொண்டு வராரு. சென்டர் ஆஃப் த போர்டுக்கு இப்ப இந்த ஒரு பிஷப்‌க்கும் அட்டாக்கு. ஸோ இந்த ஒரு நைட் மூலியமா பிஷப்க்கு அட்டாக்ன்றதுனால, இப்ப பிஷப் எடுத்துட்டு வந்து இந்த இடத்துல பிஷப் எக்ஸ்சேஞ்ச் கேட்கிறார்.
இந்த இடத்துல பிரக்னானந்தா என்ன பண்றாருன்னா, பான் டெக்ஸ் பான் வந்து ப்ளே பண்றாரு. இப்ப மேக்னஸ் வந்து பிஷப் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்றாரு. பிஷப் டெக்ஸ் பிஷப்பு, நைட் டெக்ஸ் பிஷப்பு, இப்போ வந்து நைட் டெக்ஸ் பான். இப்போ வந்து விட்ட பானையும் மேக்னஸ் எடுத்துக்கிட்டாரு. பட் ஸ்டில் பிரக்னானந்தா ஒரு பான் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிறாரு. ஆனா, அவருக்கு வந்து இந்த இடத்துல ஐசோலேட்டட் பான் இருக்கு. ஸோ இந்த பானெல்லாம் பார்த்தீங்கன்னா, மேக்னஸ் கால்சன் வின் பண்ணிடலாம். ஸோ இந்த இடத்துல இப்ப கேம் எப்படி கன்டின்யூ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப ரூக் ஏ பி1. ஸோ ரூக் ஏ பி1 மூலியமா பார்த்தீங்கன்னா, ரூக்க வந்து இந்த ஒரு ஓப்பன் ஃபைல்ல போடுறாரு. ஸோ இந்த இடத்துல வந்து நெக்ஸ்ட் ரூக் பி7 வரதுக்கு ரெடியா இருக்கிறார். ஆக்சுவலா இந்த இடத்துல மேக்னஸ் கால்சன் வந்து ரூக் சி7 ப்ளே பண்ணி ரூக் பி7 வந்து ஸ்டாப் பண்றாரு. பட் இந்த இடத்துல இன்னொரு ஒரு வேரியேஷனும் இருக்கு. கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கும். பட் நான் சிம்பிளா காமிச்சிடுறேன். கவலைப்படாதீங்க. நீங்க வந்து நைட் டெக்ஸ் பான் ப்ளே பண்ணலாம். இப்ப ரூக் பி7 வந்து ஒயிட் ப்ளே பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்தரா நீங்க வந்து நைட் டெக்ஸ் ஏ2 ப்ளே பண்ணீங்கனாலும், இப்ப வந்து நைட் எடுத்துட்டு வந்து நம்ப இந்த ஒரு E5 ஸ்கொயர்ல போட்டுறலாம். இப்ப நீங்க ஃபர்தரா இந்த பானையும் எடுத்துட்டீங்கன்னா, இப்ப பாருங்க ஒயிட்‌டுக்கு பான்ஸே கிடையாது. ரொம்ப கம்மியா இருக்குன்னு நீங்க நினைச்சீங்கன்னா, இந்த இடத்துல சிம்பிளா நைட் டெக்ஸ் F7 வந்து ப்ளே பண்ணிக்கலாம். இப்ப பிளாக் உடைய பான்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஐசோலேட்டடா இருக்கு. ஸோ இது மூலியமா ஒயிட் வந்து இந்த கேம வந்து ஹோல்ட் பண்ணிக்கலாம். இதே இந்த ஒரு பர்ட்டிகுலர் பொசிஷன்ல ரூக் டெக்ஸ் பானுக்கு பதிலா, சப்போஸ் இந்த ஒரு பான புஷ் பண்ணி இந்த நைட்ட சேஸ் பண்ணணும்னு பிளாக் நெனச்சாருன்னா, இது வந்து ஒயிட்‌டுக்கு கம்ப்ளீட்டா வின்னிங். எதனாலன்னு கேட்டீங்கன்னா, நைட் G4 வந்து அவைலபிளா இருக்கு. நெக்ஸ்ட்டு நைட் டெக்ஸ் F6க்கு அப்புறமா இந்த ஒரு H7 பானும் பார்த்தீங்கன்னா ஃபாலோ ஆகும். அதுக்கப்புறமா மத்த எல்லா பான்ஸுமே பார்த்தீங்கன்னா, ஐசோலேட்டட் பான்ஸா இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்ல, பிளாக் உடைய கிங் சேஃப்டிக்கும் பார்த்தீங்கன்னா பெரிய கேள்விக்குறி. ஒயிட் உடைய கிங் வந்து நல்லா சேஃபாவே இருக்கிறார். ஸோ ஆக மொத்தத்தில இந்த மாரியான ஒரு வேரியேஷனும் இருக்கு. பட் இந்த இடத்துல வந்து மேக்னஸ் கால்சன் வந்து நைட் டெக்ஸ் C3 ப்ளே பண்ணல. நான் சொன்ன மாரி ரூக் C7 ப்ளே பண்ணி, பிரக்னானந்தாவுடைய ரூக்க B7க்கு வரவிடாம தடுக்கிறாரு. இந்த இடத்துல இப்ப பிரக் என்ன பண்றாருன்னா, சிம்பிளா அவருடைய ரூக் எடுத்துட்டு வந்து இந்த ஒரு B3 ஸ்கொயர்ல போட்டு, இந்த ஒரு C3 பான வந்து சேஃப்கார்ட் பண்றாரு. இப்ப வந்து சிம்பிளா நைட் வந்து F6 வந்துறார். ஸோ நைட் F6 வந்ததுக்கு அப்புறமா பாருங்க, நெக்ஸ்ட் நைட் வந்து இந்த ஒரு சென்டர் ஆஃப் த போர்டுக்கு வந்து இந்த ஒரு முக்கியமான இந்த சி பான வந்து அட்டாக் பண்ணலாம். C5 பான ஓகேங்களா? இப்ப சிம்பிளா என்ன நடக்குதுன்னா, பிரக்னானந்தா வந்து அவருடைய ரூக்க வந்து டபுள் பண்றாரு. ஸோ இந்த இடத்துல மேக்னஸ் கால்சன் என்ன பண்றாருன்னா, நைட் எடுத்துட்டு வந்து E4ல போடுறாரு. E4ல போட்டு இந்த பான அட்டாக் பண்றாரு. நீங்க நினைக்கலாம் நைட் E4 ப்ளே பண்றதுக்கு பதிலா, நம்ம வந்து நைட் D7 ப்ளே பண்ணலாமே. நைட் D7 ப்ளே பண்ணாலும் இந்த பான நம்ம அட்டாக் பண்ணலாமேன்னு நினைக்கலாம். பட் இந்த இடத்துல ஒரு சூப்பரான வின்னிங் மூவ் இருக்கு. நீங்க வேணும்னா வீடியோ பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணி பாருங்க. அது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, ரூக் B7. இந்த இடத்துல சப்போஸ் பிளாக் வந்து ரூக்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணாலும், இப்ப ரூக் டேக்ஸ் ரூக்குக்கு அப்புறமா பாருங்க, இந்த நைட் அட்டாக்ல இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த நைட்ட நீங்க வந்து F6ல போடுற மாரி இருக்கும். இப்ப நம்ம இந்த ஒரு பான புஷ் பண்ணலாம். ஒரு சின்ன டெம்போ கிடைச்சிருக்கு பாருங்க. இந்த ஒரு பான நம்ம இப்ப இந்த வழியா புஷ் பண்ணிக்கலாம். இப்ப நீங்க வந்து உங்களுடைய நைட்ட இந்த இந்த வழியா கொண்டு வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பான இப்ப புஷ் பண்றோம். திரும்ப நைட்ட இப்படி கொண்டு வந்து இந்த ரூக்கையும், இந்த ஒரு பான் ப்ரமோஷனையும் நீங்க வந்து தடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப ரூக்கும் அட்டாக்ல இருக்குன்னா, சிம்பிளா ரூக்க மேல புஷ் பண்ணிக்கலாம். இப்ப கிங்குக்கு செக்கோட வருது. ரூக்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணியே ஆகணும். இந்த இடத்துல நம்ம வந்து குயினா ப்ரமோட் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா, இது வந்து ஈஸியான வின். இந்த நைட்டையும் பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் நம்ம வந்து எடுத்துக்கலாம். அண்ட் இதில இன்னொரு ஒரு வேரியேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து சப்போஸ் பிளாக் வந்து ரூக் டேக்ஸ் ரூக் ப்ளே பண்ணாம அவருடைய இந்த ரூக்க சப்போர்ட்‌டுக்கு கொண்டு வந்தாருன்னா, இப்பயும் நம்ம இந்த சி பான புஷ் பண்ணிக்கலாம். ஒரு சூப்பரான வின்னிங்கும். இந்த இடத்துல நீங்க ரூக் டேக்ஸ் பான் ப்ளே பண்ண முடியாது. ஏன்னா, இந்த ஒரு நைட் வந்து அட்டாக்ல இருக்கு. அதனால இந்த நைட் எடுத்துட்டு வந்து நீங்க இந்த ஒரு F6 ஸ்கொயர்ல தான் போடுற மாரி இருக்கும். நைட் F6க்கு அப்புறமா பாருங்க, இந்த ஒரு பர்ட்டிகுலர் இடத்துல வந்து இந்த ஒரு ரூக்க நம்ம எடுத்துக்கலாம். ரூக் எக்ஸ்சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறமா, இப்ப ரூக் B8 செக்கு கிங் G7 ப்ளே பண்ணதுக்கு அப்புறமா, இந்த இடத்துல பாருங்க நைட் E5 சூப்பரான மூவ். நைட் E5 மூலியமா நம்ம முக்கியமா இந்த பான கவர் பண்றோம். நெக்ஸ்ட் ரூக் வந்து B7 வந்ததுக்கு அப்புறமா, இந்த இடத்துல ரூக்கையும் எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியாது. ஏன்னா பானும் ப்ரமோட் ஆயிடுவாரு. ஸோ இந்த இடத்துலருந்து ரூக் வெக்கேட் ஆனதுக்கு அப்புறமா, நம்ம பானையும் பார்த்தீங்கன்னா, சூப்பரா ப்ரமோட் பண்ணிக்கலாம். இந்த ரூக்குடைய சப்போர்ட் மூலியமா. ஸோ இதிலிருந்து பார்த்தீங்கன்னா, ஒயிட்‌டுக்கு வந்து கம்ப்ளீட்டா வின்னிங் பொசிஷன் தான். ஸோ ஆக மொத்தத்தில இந்த ஒரு பர்ட்டிகுலர் பொசிஷன்ல இதனால தான் பார்த்தீங்கன்னா, உங்களால நைட் எடுத்துட்டு வந்து D7ல போட முடியாது. ரூக் D7 வந்து ஒரு சூப்பரான வின்னிங் மூவ் ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து நைட்ட த்ரெட்டன் பண்ணிட்டு பானெல்லாம் வந்து புஷ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா, மேக்னஸ் கால்சன் நைட் E4 ப்ளே பண்ணி இந்த பான வந்து அட்டாக் பண்றாரு. இப்ப ரூக் B7க்கு அப்புறமா இந்த ரூக்குக்கு சப்போர்ட் வருது. இன்னொரு ரூக் எடுத்துட்டு வராரு. இந்த இடத்துல இப்ப ரூக் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. ரூக் எக்ஸ்சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா, இப்ப ரூக் எடுத்துட்டு வந்து இந்த ஒரு நைட்ட அட்டாக் பண்றாரு. ஓகேங்களா? இப்போ நீங்க வந்து 2 பான் இருக்கு. ஓகேங்களா? எந்த பான நீங்க எடுப்பீங்கன்றத வீடியோவ பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க சப்போஸ் இந்த ஒரு C5 பான் எடுத்துட்டீங்கன்னா, நம்ம ரூக் C4 ப்ளே பண்ணிக்கலாம். இந்த நைட் வந்து காலியாயிடும். ஏன்னா, இந்த ஒரு நைட் வந்து பின்ல இருக்கு. பின்னாடி ரூக்கும் பார்த்தீங்கன்னா, அட்டாக்ல இருக்கு.
அதனால மேக்னஸ் கார்ல்சன் இந்த இடத்துல என்ன பண்றாருன்னா, நைட் எக்ஸ் C3 ப்ளே பண்றாரு. நைட் எக்ஸ் C3க்கு அப்புறமா இப்ப ரூக் C4. ஸோ ரூக் C4க்கு அப்புறமா ஒரு முக்கியமான விஷயம். இந்த ஒரு A2 பான நீங்க எடுக்கலாமா, எடுக்கக்கூடாதான்றத யோசிச்சு பாருங்க. இந்த A2 பான நீங்க சப்போஸ் நைட்ட வச்சு எடுத்துட்டீங்கன்னா, ரூக் C2 மூலியமா இந்த நைட் வந்து ட்ராப் ஆயிடுவாரு. ஓகேங்களா? ஸோ நைட்டால எங்கேயுமே போக முடியாது. ஸோ அதனால இந்த ஒரு நைட் எக்ஸ் A2 மூவ் வந்து மேக்னஸ் ப்ளே பண்ணல. மேக்னஸ் என்ன பண்றாருன்னா, நைட் எடுத்துட்டு வந்து D5ல போடுறாரு. நைட் D5க்கு அப்புறமா இப்ப ரூக் எடுத்துட்டு வந்து இந்த ஒரு A6 பான வந்து அட்டாக் பண்றாரு. ஸோ இந்த பான வந்து டிஃபெண்ட் பண்றாரு. ரூக் C6 மூலியமா இப்ப வந்து ரூக் A5. ஸோ ரூக் A5 மூலியமா இந்த ஒரு பானுக்கு வந்து ஒரு டிஃபெண்ட் வருது. நெக்ஸ்ட் வந்து இந்த நைட்ட நம்ம வந்து ஃப்ரீயா மூவ் பண்ணிக்கலாம். ஏன்னா, இந்த நைட் மட்டும் தான் இப்ப பான அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. இப்ப ரூக் இந்த பான வந்து டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்கிறதுனால, நெக்ஸ்ட் நம்ம நைட் அ E6 வந்து E5 வந்து ப்ளே பண்ணிக்கலாம். இந்த ரூக்க வந்து நம்ம அட்டாக் பண்ணலாம். ஸோ மேக்னஸ் வந்து அத ஸ்டாப் பண்றாரு. இந்த ஒரு பான புஷ் பண்ணி நைட் E6 ஸ்டாப் பண்றாரு. இந்த இடத்துல இப்ப என்ன நடக்குதுன்னா, எஃப் பான வந்து இப்ப புஷ் பண்ண ஆரம்பிச்சுட்டாரு. இப்ப கிங்க வந்து இந்த வழியா வெளியில கொண்டு வரதுக்கு பிளான் பண்றாரு. இப்ப H6. ஸோ H6க்கு அப்புறமா பாருங்க, இந்த இடத்துல ஃபுல்லா மேக்னஸ் வந்து எந்த பீஸுமே வந்து உள்ள வரவிடாம, அவருடைய பான்ஸ் மூலியமா ஃபுல்லா கவர் பண்ணி வச்சிருக்காரு. இந்த இடத்துல இப்ப பிரக்னனந்தா அவருடைய கிங்க வெளியில கொண்டு வராரு. இப்ப G5க்கு அப்புறமா இந்த ஒரு G பான வந்து சப்போர்ட்க்கு கொண்டு வராரு. இப்ப பான் டேக்ஸ் பானு, பான் டேக்ஸ் பானு. இப்ப வந்து கிங்க வந்து மேக்னஸ் ஆக்டிவா வெளியில கொண்டு வராரு. கிங்க கொண்டு வந்ததுக்கு அப்புறமா இப்ப கிங் F3. ஸோ 2 பேருமே அவங்களுடைய கிங்க இப்ப வெளியில கொண்டு வராங்க. இப்ப வந்து கிங் G6க்கு அப்புறமா இப்ப கிங் E4. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான ஒரு விஷயம் நடக்குது. இந்த இடத்துல மேக்னஸ் வந்து செக் தராரு. பிறகு பார்த்தீங்கன்னா, திருப்பி கிங் E3 மூவ் பண்றாரு. இப்ப நைட் செக்கு. இப்ப திரும்ப கிங்க மூவ் பண்றாரு. இப்ப நைட் செக்கு. இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல பிரக்னானந்தா அந்த ஒரு அதே கிங் மூவ வந்து ரிப்பீட் பண்ணல. ஃபர்ஸ்ட்டு மேக்னஸ் கார்ல்சனோட ஒரு டோர்னமெண்ட்ல ப்ளே பண்றாரு. ஒரு டாப் பிளேயரோட. ஸோ நார்மலா எல்லாருமே கேம வந்து சேஃபா ட்ரா பண்ணிக்கலாம்னு நெனைப்பாங்க. பட் பிரக்னானந்தா வந்து அதையும் தாண்டி நான் ட்ரா பண்றதுக்காக விளையாடலன்ட்டு இந்த இடத்துல கிங் D4 வந்து ப்ளே பண்றாரு. ஸோ அவருடைய நோக்கம் இந்த கேம நான் கடைசி வரைக்கும் கொண்டு போய் போராடி இந்த கேம வந்து நான் எனக்கு ஃபேவரா கொண்டு போறதுக்கு முயற்சி பண்ணுவேன். அதுதான் அவருடைய ஒரே நோக்கம். இந்த இடத்துல இப்ப நைட் D5 வராரு. நைட் D5க்கு அப்புறமா பாருங்க, இப்ப ரூக் A4க்கு அப்புறமா நெக்ஸ்ட்டு நைட் இங்கேயும் வரலாம். ஸோ நைட்ட வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்றதுக்கு பிரிப்பேர் பண்றாரு. இந்த இடத்துல இப்ப கிங் வந்து இந்த ஒரு பான் அட்டாக் பண்றாரு. இப்ப வந்து நைட் எக்ஸ்சேஞ்ச் வந்து கேட்குறாரு. இப்ப நைட்டும் எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. ஸோ நைட் எக்ஸ்சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா நீங்க நினைக்கலாம், இந்த ஒரு சென்டர் பான் வந்து பிரக்னானந்தாக்கு போக போகுதுன்னு சொல்லிட்டு. பட் இந்த ஒரு சென்டர் பான உங்களால எடுக்க முடியாது. இந்த பான் எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிம்பிளா ரூக் B6 பார்த்தீங்கன்னா, பிரக்னானந்தாக்கு வின்னிங். இந்த இடத்துல உங்களால இந்த ரூக்க எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியாது. பான் டேக்ஸ் ரூக்குக்கு அப்புறமா இந்த பான் வந்து புரமோட் ஆயிடுவாரு. அதனால இந்த ரூக்க நீங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணாம, ரூக்க வேற இடத்துல போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப ரூக் டேக்ஸ் E6 ப்ளே பண்ணிக்கலாம். இப்ப பாருங்க எல்லா பானுமே வந்து ஹேங்கிங்ல இருக்கு பாருங்க. இந்த A6 பான், E6 பான் எடுத்தா நம்மளுக்கு செக்கோட வரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த H6 பான். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட்டா பிளாக்குக்கு வந்து லூசிங். ஒயிட்‌டுக்கு வந்து வின்னிங். ஸோ இந்த ஒரு ரீசன்னால மேக்னஸ் கார்ல்சன் இந்த ஒரு பான எடுக்கல. ஸோ மேக்னஸ் கார்ல்சன் என்ன பண்றாருன்னா, ஃபர்ஸ்ட் அவருடைய இந்த ரூக்க வந்து மூவ் பண்ணிக்கிறாரு. ரூக் எடுத்துட்டு வந்து இந்த ஒரு C8 ஸ்கொயர்ல போட்டுக்கிறாரு. ரூக் C8க்கு அப்புறமா இப்ப ரூக் B6. ரூக் B6க்கு அப்புறமா பாருங்க, இப்ப வந்து ஒரு செக் வருது. ஸோ இந்த இடத்துலயுமே நீங்க வந்து கிங் டேக்ஸ் பான்லாம் ப்ளே பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிம்பிளா ரூக் டேக்ஸ் E6 ப்ளே பண்ணிக்கலாம். அதே மாரி எல்லா பான்ஸும் வந்து ஹேங்கிங்ல இருக்கும். அதே பொசிஷன் தான். ஓகேங்களா? அதனால மேக்னஸ் கார்ல்சன் இந்த இடத்துல என்ன பண்றாருன்னா, ஒரு செக் ஒண்ணு தராரு. இப்ப பான் டேக்ஸ் பானு, இப்ப பான் டேக்ஸ் பான் திரும்ப ஒரு செக் வருது. செக்குக்கு அப்புறமா இப்ப கிங்க வந்து ஃபார்வர்ட்‌க்கு கொண்டு போறாரு. ஸோ இந்த இடத்துல மேக்னஸ் கார்ல்சனுக்கு ஒரே ஒரு மூவ் தான் இருக்கு. அந்த மூவ ப்ளே பண்ணா தான் கரெக்ட்டா கேம வந்து ஃபார்வர்ட்‌க்கு கொண்டு போக முடியும். இந்த இடத்துல சப்போஸ் நீங்க இந்த ரூக்கெல்லாம் வச்சு ஒரு செக் குடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிம்பிளா ரூக்க வச்சு கவர் பண்ணிக்கலாம். ரூக்க வச்சு கவர் பண்ணதுக்கு அப்புறமா இப்ப இந்த ரூக் அட்டாக்ல இருக்கு. இப்ப நீங்க இந்த இடத்துல ரூக்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா, இப்ப 2 பேருக்குமே பான் ரேஸ் வரும். இப்ப மேக்னஸ் அவருடைய பான புஷ் பண்ணுவாரு. இப்ப பிரக்னானந்தா அவருடைய பான புஷ் பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப 2 பேருமே மாறி, மாறி இந்த பான்ஸ் எல்லாம் புஷ் பண்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு பிரக்னானந்தா அவருடைய பான புஷ் பண்ணி செக்கோட குடுப்பாரு. நெக்ஸ்ட் இந்த பானையும் பார்த்தீங்கன்னா, அவரு வின் பண்ணிடலாம். ஸோ இந்த ஒரு ரீசன்னால இந்த ஒரு பர்ட்டிகுலர் பொசிஷன்ல உங்களால ரூக் செக்லாம் தர முடியாது. ஒரே ஒரு மூவ் தான் இருக்கு. அது என்ன மூவ்ன்னு பார்த்தீங்கன்னா, கேம ஹோல்ட் பண்றதுக்கான மூவ் இந்த ஒரு பான புஷ் பண்றது தான். இப்ப பிரக்னானந்தா என்ன பண்றாருன்னா, அவருடைய பான அவரு புஷ் பண்றாரு. இப்ப மேக்னஸும் பான புஷ் பண்றாரு. இப்ப ஃபைனலா பார்த்தீங்கன்னா, பிரக்னானந்தா ரூக் B1 ப்ளே பண்றாரு. ரூக் B1க்கு அப்புறமா இந்த பான் இங்க வராரு இல்லையா? இந்த பான வந்து பிளாக் பண்றதுக்கு போறாரு. ஸோ இந்த இடத்துல கேம நீங்க இன்னும் கொஞ்சம் காம்ப்ளிகேட் பண்ணணும்னா, பிரக்னானந்தா வந்து ஆக்சுவலா இந்த இடத்துல வந்து ரூக் E1 ப்ளே பண்ணாரு. பட் கேம நீங்க இன்னும் கொஞ்சம் காம்ப்ளிகேட் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, அ கிங் D6 நீங்க ப்ளே பண்ணலாம்.
பட் கிங் டி6 மூலியமா பாருங்க, இந்த ஒரு பர்ட்டிகுலர் இடத்துல பிரக்னானந்தாக்கு 1 நிமிஷம் 51 செகண்ட் தான் இருக்கு. ஸோ உங்களால அந்த காம்ப்ளிகேஷன்ஸ்க்கு போக முடியாது. பட் சிம்பிளா சொல்லிர்றேன். கிங் டி6 நீங்க ப்ளே பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப ரூக் மூலியமா ஒரு செக் வரும். நீங்க கிங் இங்க மூவ் பண்ணதுக்கு அப்புறமா, இந்த இடத்துல எல்லாரும் யோசிக்கிற மூவ் ரூக் டி1. ஸோ ரூக் டி1 ப்ளே பண்ணா பிளாக் வின் பண்ணிடலாமே நீங்க நினைக்கலாம். பட் இந்த இடத்துல பாருங்க, ஒயிட்‌டுக்கு ஃபேவரா தான் பார் காட்டுது. எதனாலன்னு கேட்டீங்கன்னா, சி7 பார்த்தீங்கன்னா, ஒயிட்‌டுக்கு வின்னிங் மூவ். இந்த இடத்துல உங்களால ரூக் டேக்ஸ் ரூக் ப்ளே பண்ண முடியாது. நம்ம குயினா ப்ரமோட் பண்ணி செக்கோட குடுப்போம். நெக்ஸ்ட் இந்த ஒரு E2 பானையும் நம்ம வந்து வின் பண்ணிடலாம். ஆக மொத்தத்தில இந்த இடத்துல ரூக் டேக்ஸ் ரூக்கும் ஒர்க் அவுட் ஆகாது. நீங்க இத பான ப்ரமோட் பண்ணணும்னு நெனச்சாலும் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. நம்ம திரும்ப குயினா ப்ரமோட் பண்ணி செக்கோட தருவோம். இப்ப கிங் இங்க வந்ததுக்கப்புறமா இந்த இடத்துல ரூக் மூலியமா ஒரு செக் வரும். கிங் இங்க வந்ததுக்கப்புறமா இப்ப குயின் G4 பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான செக்மேட். ஸோ இது வந்து ஒரு சாம்பிள் செக்மேட் தான் காட்டுறேன். இந்த மாரி ஏகப்பட்ட வேரியேஷன்ஸ்ல பிளாக் வந்து செக்மேட் ஆயிடுவாரு. கேம லூஸ் பண்ணிடுவாரு. ஓகேங்களா? ஸோ அதனால தான் இந்த ஒரு பர்ட்டிகுலர் பொசிஷன்ல இந்த ரூக் டி1 வந்து கம்ப்ளீட்டா பிளாக்குக்கு வந்து லூசிங்கு. நீங்க வந்து ரூக் டி2 ப்ளே பண்ணி கேம வந்து கன்டின்யூ பண்ணலாம். ஸோ இந்த வழியா ரூக் சி2 மூலியமா கிங்குக்கு செக் குடுத்து பான ப்ரமோட் பண்ண விடாம, இது வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா போகும். ஓகேங்களா? பட் இந்த ஒரு காம்ப்ளிகேஷன்ஸ்க்கு வந்து பிரெக் வந்து போகல. அவரு இந்த இடத்துல கிங் எடுத்துட்டு வந்து இந்த ஒரு டி6 ஸ்கொயர்ல போடல. டைரக்ட்டாவே கிங் E1 ப்ளே பண்ணி இந்த பான வந்து அப்படியே பிளாக் பண்றாரு. இந்த இடத்துல இப்ப சிம்பிளா ரூக் மூலியமா ஒரு செக் வருது. இப்போ வந்து கிங்க மூவ் பண்ணிக்கிறாரு. இப்ப வந்து இந்த ஒரு பான் அட்டாக் பண்றாரு. பிளஸ் இந்த ஒரு பானுக்கும் பார்த்தீங்கன்னா, இப்ப சப்போர்ட் வருது. இப்ப வந்து இந்த ஒரு பான ப்ரமோட் பண்றதுக்கு பிரக்னானந்தா வந்து சி7 வந்து ப்ளே பண்றாரு. இப்ப ரூக் சி2 செக்கு. இப்ப வந்து கிங் வந்து இந்த ஒரு பி6 ஸ்கொயர்க்கு வந்து இந்த பானுக்கு வந்து சப்போர்ட் தர்றாரு. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல மெக்னஸோடைய பான் வந்து பிளாக் ஆயிருக்கு. பட் பிரக்னானந்தாவுடைய பானும் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ப்ரமோட் ஆக முடியாம இந்த ரூக் வந்து பார்த்துட்டு இருக்காரு. இப்ப வந்து ரூக் பி2 செக்கு. இப்ப கிங் விலகுனதுக்கு அப்புறமா திரும்ப இந்த ஒரு பான் அட்டாக் பண்றாரு. ஸோ இப்ப மாறி, மாறி கிங் வந்து டிஃபெண்ட் பண்றாரு. இப்ப திருப்பி செக் வருது. திரும்பி கிங் விலகுனதுக்கு அப்புறமா இந்த இடத்துல இன்னொரு ஒரு செக் தராரு. ஸோ இந்த மாரி மாறி, மாறி போயிட்டுருக்கு. ஸோ ஒரு கட்டத்துல இப்ப மாறி, மாறி செக் குடுத்ததுக்கு அப்புறமா, இப்ப இந்த பான் அட்டாக்ல இருக்கு. இப்ப திரும்ப கிங் பக்கத்துல வராரு. இப்ப திரும்பி செக் குடுக்குறாரு. ஸோ இப்ப இந்த மாரி மாறி, மாறி வந்துட்டு இருக்கும்போது, ஒரு கட்டத்துல வந்து கிங் இந்த வழியா இந்த A7 ஸ்கொயர்ல வந்து செட்டில் ஆயிறாரு. A7 ஸ்கொயர்க்கு வந்ததுக்கு அப்புறமா, இப்ப இந்த ஒரு பான வந்து பார்த்துட்டு இருக்காரு. இப்ப வந்து பிரக்னானந்தா ரூக் டெக்ஸ் பான் வந்து ப்ளே பண்றாரு. இந்த இடத்துல உங்களால ரூக் டெக்ஸ் ரூக் ப்ளே பண்ண முடியாது. இந்த பான நம்ம வந்து புரமோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ, அதனால மேக்னஸ் என்ன பண்றாருன்னா, ரூக் டெக்ஸ் பான் செக் தராரு. ரூக் டெக்ஸ் பான் செக்குக்கு அப்புறமா இந்த ஒரு பான் எடுத்துக்கிறாரு. இப்ப இந்த பான வந்து புஷ் பண்றதுக்கு ரெடி ஆகுறாரு பிரக்னானந்தா. மேக்னஸ் கால்சன் இந்த பான புஷ் பண்றதுக்கு ரெடி ஆகுறாரு. இப்ப பாருங்க, இப்ப ரூக் மூலியமா இந்த ஒரு பானுக்கு அட்டாக்கு. இப்ப வந்து ரூக்க வச்சு இந்த பான வந்து சப்போர்ட் பண்றாரு. இப்ப வந்து கிங் வந்து பக்கத்துல வராரு. ஸோ எனிவே பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு A3 பான வந்து மேக்னஸ் வந்து வின் பண்ணிடுவாரு. ஆளுக்கு அப்புறமா கார்னர்ல ஒரு பான் இருக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா, ட்ரால தான் போய் முடியும். இப்ப 2 பேருமே பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய பொசிஷன இம்ப்ரூவ் பண்றாங்க. இப்ப இந்த ரூக்குக்கும் அட்டாக், இந்த ஒரு பானுக்கும் அட்டாக் வருது. இப்ப ரூக் மூவ் ஆனதுக்கப்புறமா, இப்ப இந்த பான வந்து புஷ் பண்ண ஆரம்பிக்கிறாரு மேக்னஸ் கால்சன். இப்ப இந்த இந்த பான பார்த்தீங்கன்னா, B4 வந்து A4 வந்து ப்ளே பண்றாரு. இப்ப ரூக் B3. ஸோ ரூக் B3க்கு அப்புறமா பாருங்க, இந்த ஒரு B5ல இந்த ஒரு கிங் வெளில வரவிடாம மேக்னஸ் வந்து இந்த கிங்க வந்து அப்படியே கம்ப்ரஸ் பண்றாரு. பட் ஸ்டில் இந்த பான வந்து புஷ் பண்ணிட்டே இருக்காரு. கிங்க வந்து முன்னுக்கு தள்ளி. ஸோ இந்த மாரி இப்படி கேம் கன்டின்யூ ஆகும்போது, இதுக்கப்புறமா உங்களால கிங்க வந்து இந்த இடத்துக்கு கொண்டு வர முடியாது. ஸோ அதனால இப்ப ரூக் எடுத்துட்டு வந்து இங்க போடுறாரு. ரூக் B2 ரூக் B2க்கு அப்புறமா இப்ப ரூக் C1. ஸோ ரூக் C1க்கு அப்புறமா பாருங்க, இந்த இடத்துல நம்ப ரூக்க இங்க போட்டு இந்த வழியா கூட கொண்டு வரலாம். இப்படி கிங்க வந்து ரூக்குடைய ஷேடோ மூலியமா. ஸோ இந்த மாரியும் இருக்கு. பட் ஸ்டில் பார்த்தீங்கன்னா, இது வந்து ட்ராவான பொசிஷன் தான். இப்ப வந்து இந்த ஒரு பான வந்து எடுத்துக்கிறாரு மேக்னஸ் கால்சன். இந்த பான் எடுத்ததுக்கு அப்புறமா இப்ப ரூக் C7 இப்ப கிங் G3 இந்த ஒரு பானுக்கு வழி வருது. ஸோ இந்த இடத்துல இந்த ரூக் எக்ஸ்சேஞ்ச் பண்ணணுமான்னு கேட்கிறாரு. பட் இந்த இடத்துல உங்களால ரூக்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியாது. ரூக் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒயிட் வந்து ப்ரமோட் பண்ணிடுவாரு. அதனால இந்த இடத்துல மேக்னஸ் கால்சன் என்ன பண்றாருன்னா, இந்த ரூக் எடுத்துன்னு வந்து இந்த A2 ஸ்கொயர்ல போடுறாரு. இப்ப கிங் இங்க வராரு. ஸோ இந்த ஒரு பான் ப்ரமோட் ஆனா ரூக் இங்க பார்த்துட்டு இருக்காரு. ஸோ இப்ப இந்த பான வந்து மேக்னஸ் வந்து புஷ் பண்றதுக்கு தயாராகுறாரு. இப்ப வந்து ரூக் மூலியமா ஒரு செக் வருது. இப்ப கிங் F3 இப்ப குயினா ப்ரமோட் பண்றாரு. இப்ப இந்த ஒரு ரூக்க எடுத்துக்கிறாரு. ரூக்க வச்சு குயின் எடுத்துக்கிறாரு. இப்ப இந்த பான ப்ரமோட் பண்றதுக்கு தயார் பண்றாரு. பட் இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு ரூக்கையும் எடுத்துக்கிறாரு. ஸோ ஆக மொத்தத்தில பார்த்தீங்கன்னா, 2 பேர் பானையும் பார்த்தீங்கன்னா, 2 பேர் ரூக்கும் வந்து கவர் பண்ணி, கேம வந்து கடைசியா ட்ரால கொண்டு போய் விட்டுடுச்சு. பட் 2 பேர்கிட்ட இருந்து பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸ்ட்ரார்டினரியான ஒரு கால்குலேஷன். ஸோ பிரக்னானந்தா கிட்ட இருந்து என்னதான் அவருக்கு டைம் கம்மியா இருந்தாலும், கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான ஒரு கேம்க்குள்ள போகாம,
சிம்பிளா கேம வந்து முடிச்சுட்டாரு. எப்படி இருந்தாலும் ஒரு டிராவான பொசிஷன் தான். பட் காம்ப்ளிகேட்டடான ஒரு பொசிஷனுக்குள்ள போகும்போது, அவரு தப்பு பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா டைம் வந்து கம்மியா இருக்கு இல்லையா? அதனால அவர் கொஞ்சம் கம்ஃபர்டபுளான ஒரு பொசிஷனுக்கு போயிட்டு, கம்ஃபர்டபுளா கேமையும் வந்து டிரா பண்ணிட்டாரு. ஸோ இந்த ஒரு பர்ட்டிகுலர் கேம பத்தின கருத்துக்கள கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் அது மட்டும் இல்ல, இந்த வீடியோவ நெறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. நெறைய பேர் லைக் பண்ணுங்க. அப்பதான் YouTube வந்து நெறைய பேருக்கு கொண்டு போய் நம்மளுடைய வீடியோவ எடுத்து போய் சேர்க்கும். ஓகேங்களா? தேங்க் யூ.